பேருடைய இதயங்களுக்குள் சென்று அவர்கள் வாய் வழியாக வெளியில் வந்தாலும் தன்னுடைய தனித்தன்மை மாறாமல் தன்னுடைய தூய்மைத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நூல்களைத்தான் சாத்திரம்னு சொல்வோம். தமிழிலே திருவாசகம் எத்துணைதான் உரைத்தாலும் எத்துணைதான் கரைத்தாலும் எத்துணைதான் கரைந்தாலும் தன் தூய்மை மாறாத திருநூல். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்திலே இந்த பகவத்கீதை இந்த மொழிபெயர்ப்பை நான் தான் செஞ்சேன் சில நாட்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்த சூத்திரத்தை படிக்கும் பொழுது மொழிபெயர்ப்பு வேற மாதிரி தோணுது. இதே சூத்திரத்தை நானே படிக்கும் பொழுது இரண்டாவது முறை படிக்கும் பொழுது நான் செஞ்ச மொழிபெயர்ப்பு ஏதோ குறைவா இருக்கிற மாதிரி தோணுது. எத்தனை முறை படித்தாலும் புது புது சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சாத்திரங்கள்.